நான் ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவரிடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவராக, நேர்மையாக, எளிமையாக இருந்தால் மதிப்பு மரியாதையும் தானாக வருவங்களுக்கு நல்லக்கண் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய வீரம். பெருமதிப்பிற்குரிய தோழர் பெருந்தலைவர் நல்லக்கண் ஐயா அவர்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்ந்த 100 ஆண்டுகளும் அவங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத யோசிக்காமல் மக்களுக்கும் அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கும் அது சார்ந்தவங்களுக்கும் என்ன பயன் இருக்கணுன்றதை மட்டுமே யோசித்து அதன்படியே வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன்றதே எனக்கு ஒரு பெருமையாக பார்க்குறேன். அவர் மேலே எப்போவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களுடைய பயணம் அந்த மாதிரியானது. சுதந்திர போராட்டத்தில் தொடங்கி அரசியலில் நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்னால் அதுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து போராடிக்கிட்டே இருந்தவர். இன்றைக்கி அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடிய ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய ரசிகர்கள் எல்லார் சார்பாகவும் வீர வணக்கம் செலுத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன். இன்னும் அவங்க பெரிய எல்லார் மனசுலேயும் உயர்ந்து நிற்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணமாக இன்றைக்கி அவங்களுடைய உடலையும் அவங்க வந்து மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க. இறந்த பிறகும் பயனுடைய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்கன்றதே ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வரும் தலைவர். விவசாய மக்களுக்கும் ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுற தலைவர். இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இருந்தாங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, பணத்தை பெருசாக மதிக்காமல் எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் அந்த இரங்கல் தெரிவிச்சுக்காங்க. இன்னைக்கு தோழர் நல்லக்கண் ஐயா தன்னுடைய வாழ்க்கையை மிக பெருமையோடு நிறைவு செஞ்சுட்டு நம்மளை விட்டு போயிருக்காரு. அவர் இல்லைன்ற துக்கத்தை விட அவர் கடந்து வந்த பாதை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, மக்களுக்காக அவர் போராடின போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இந்த கவலை, இந்த வருத்தம் எல்லாம் மறைஞ்சு போகுது. அவ்வளவு ஒரு யாருக்கும் அடிபணியாத, யாருக்கும் தலை வணங்காத, எது சரியோ அதில் ரொம்ப ஆணித்தரமா நின்று மக்களுக்காக போராடின ஒரு பெரும் தலைவர். எனக்கு என்ன மகிழ்ச்சியும் பெருமையும்னா, ஒரு 1000 பேருக்கு கூட்டத்துல நாசர் வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு என்ன அவருக்கு தெரியும். அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன், பல விஷயங்களை பேசியிருக்கேன். அவர் சினிமா தொழிலாளர்களை பற்றி எப்பவுமே பிரச்சனையா இருக்க என்ன உங்களுக்கு அப்படின்னு என்கிட்ட விவாதிப்பாரு. ஒரு 2 மணி நேரம் அதை பற்றி எல்லாம் பேசணும். தெரியல எனக்கு இப்போ இருக்கிற அரசியல், இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல வந்து நல்லக்கண் ஐயா தான் கரைபடாத ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கணும். எனக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்த அவர் கடைபிடிச்ச ஒரு விஷயத்த நானும் கடைபிடிச்சு அவரை என்னோட தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய தோழர்களுக்கு என்னுடைய